ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2019ல ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன த டிவைன் ஃபியூரின்னு ஒரு சூப்பரான கொரியன் படத்தை பத்தி பார்க்க போறோம். அடடா, படத்தை புகழ வார்த்தை இல்லங்க, சும்மா மிரட்டி விட்டானுங்க. ஒன்லைன் சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா உங்களை எத்தனை பேருக்கு பிடிஎஸ் பிடிக்கும் பிடிக்காதுங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவான யாங்குவ காட்டுறாங்க. வெங்காயத்தை கட் பண்ணி முட்டையை உடைச்சு போட்டு அளவுக்கு அதிகமான உப்பை போட்டு ஜம்முன்னு ஒரு ஆம்லெட் எடுக்கிறான். அப்பா வாங்கப்பா, டைம் ஆயிடுச்ச. பாத்தீங்கல்ல, இன்னைக்கு நான் தான் எக் ரோல் பண்ண. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? எனக்கு பன்னிக்கறி வாங்கி கொடுங்க. எது, தம்ம தோண்டி எக் ரோலுக்கு பன்னிக்கறியா? ஏண்டா பாட்டி இருந்தா டெய்லி சமைக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க கேக்குற எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் சாப்பிட்டு பாக்குறேன்னு முட்டை எடுத்து லைட்டா வாயில வச்சதுமே உப்பு கருகிது. பாவம் நைனா அவசரப்பட்டு வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஹீரோவும் அழ ஆரம்பிக்கிறான். சரி சரி நடிக்காத, உனக்கு என்ன பன்னிக்கறி தானே வேணும், அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி முதல்ல பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வராங்க. அங்க ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது தீராத துன்பத்துல இருந்தீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட உங்களோட வேதனைகளை சொல்லுங்க, அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க விஷயத்த ஹீரோ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போற நேரத்துல சாப்பிடலாமின் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப சந்தேகத்துல ஹீரோவும், அப்பா சர்ச்ல ஃபாதர் சொன்னார்ல இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா அவரு கண்டிப்பா அதை நமக்காக பண்ணுவாராமே. ஆமாடா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, அம்மா சாகுற தருவாயில நீங்க அம்மாவுக்காக ப்ரே பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா இதுக்காக கடவுள் அம்மாவை திரும்ப கொடுக்கல. சிரிச்சுக்கிட்டே நைனாவும், ஏன்னா உங்க அம்மா எனக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட நீ நல்லா இருக்கணும், நீ பாதுகாப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. இது மூலமா கடவுள் என்னோட வேண்டுதல் எடுத்துக்காம உங்க அம்மாவோட வேண்டுதல் எடுத்துக்கிட்டாங்க. இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர். சோ அதனால டியூட்டிக்காக நைனா வெளியில கிளம்பிட்டு இருக்காரு. அப்பா காலையில சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். கட் பண்ணா நைனா இப்ப லேட் டைம்ல வரக்கூடிய கார் எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இம்போர்ட்டட் கார் அங்க வருது. போலீஸும் கதவை திறக்க சொல்லுவாரு. ஆனா அந்த பையன் திறக்கவே மாட்டேங்கிறான். இத பார்த்து கடுப்பான நைனா, இந்த பாரு, இப்ப நீ கண்ணாடியை கீழே இருக்கிறியா இல்ல ஒரேடியா அதை அடிச்சு உடைக்கவா? இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பைப்ல விண்டோ கிளாஸையே கீழே இருக்கிறான். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, முதல்ல இந்த பைப்ல ஊது, நீ குடிச்சிருக்கியா இல்லையான்னு செக் பண்ணணும். நாம இவனை ஷார்ட்டா கேடி பையன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு கோவத்தோட நைனாவை லைட்டா திரும்பி பாப்பான். அந்த ஒரு நிமிஷம் அவன் கையில மாட்டிருக்க ரிங்ல இருந்து வெளிச்சம் வருது. கூடவே அந்த பயலோட கண்ணும் பிரகாசமா ஜொலிக்குது. சடனா என்ன நினைச்சானே தெரியலங்க. போலீஸோட பேச்சையும் மீறி வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். நைனா வேற விடாம அந்த வண்டியை பிடிச்சு தொங்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் தான் வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்க கேடி பையன் அப்புறம் அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணு, இந்த ரெண்டு பேருமே மனுஷ உருவத்துல இருந்து ஒரு சில நொடிகள் தங்களோட அரக்க உருவத்துக்கு மாறுவாங்க. நைனா பார்த்து மிரண்டே விடுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கேடி பையன் கடுப்பாகி நைனாவோட மூஞ்சலிಗೆ டம்முன்னு குத்துவாங்க. அவ்வளவுதாங்க, கை நழுவி காருக்குள்ள மாட்டி பாவம் நைனா அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா கேடி பையனை பாருங்க, போலீஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு பாட்டியும் ஹீரோவும் மருத்துவமனைக்கு வராங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அப்பாவை வார்டுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் காலையில ஃபாதர் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. சோ குடுகுடுன்னு இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு ஓடி வரான். இந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ஃபாதரும் கவனிக்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு? இல்ல என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க தான் காலையில சொன்னீங்கல்ல இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுனா கண்டிப்பா அவர் எதை வேணா கொடுப்பாருன்னு. சரி சரி ரொம்ப அழாத, உங்க அப்பாவுக்காக நானும் உன் கூட ப்ரே பண்றேன்னு கடவுள்கிட்ட தன்னோட வேண்டுதலை வச்சுட்டு நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து தூங்கிடுவான். ஒரு பக்கத்துல மருத்துவமனையில இருக்க அப்பாவுக்கு உடல்நிலை மோசமாகி கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிடுவாரு. ஆனா இதே டைம்ல வீட்டுல இருக்க ஹீரோவுக்கு அப்பா கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. இங்க பாரு செல்லம், அப்பா சொல்லக்கூடியத ரொம்ப தெளிவா கேளு. நீ இனிமே பாட்டி கூட தான் பாதுகாப்பா வாழ்ந்தாகணும். அவங்க கூட சண்டை போடாத, அவங்கள கோவப்படுத்தாத. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படின்னா நீங்க என்ன விட்டு போக போறீங்களா? இந்த பாருப்பா, அப்பா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். கண்டிப்பா எதிர்காலத்துல நீ ஒரு நல்ல மனுஷனா வாழணும். யாராவது கஷ்டப்பட்டா நீ உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையெடுத்து தான் கை மேல வைக்கும் போது ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. நைனாவும் டக்குன்னு மறைஞ்சு போயிருவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனவை நினைச்சு பார்த்து டக்குன்னு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். அப்பா நீங்க எங்க போனீங்கன்னு அழ ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன அப்பாவுக்காக ஃபுனரல் போயிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து சர்ச்சோட ஃபாதரை ஹீரோ கவனிக்கிறான். உடனே பக்கத்துல இருக்க சிலுவை எடுத்து டப்புனு மண்டையில உரட்டி, யோ எதுக்கே நீங்க வந்த? கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ என்ன ஏமாத்திட்டல. என் அப்பா இறந்து போனதுக்கு நீயும் அந்த கடவுளும் தான் காரணம்னு இந்த இடத்துலயே ஹீரோ கடவுளை முழுசா வெறுத்துட்டான். இங்க கட் பண்ணா அடுத்த ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறமா சின்ன பையனா இருந்த ஹீரோ வளர்ந்து இப்ப ஓரளவுக்கு பெரிய பையனாயிட்டான். முக்கியமா இவ ஒரு MMA ஃபைட்டர். இப்போ வரைக்கும் நம்மால வெறும் 17 மேட்ச்ல தான் சண்டை போட்டிருக்கான். ஆனா அந்த 17லயுமே நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிருக்கான். அதனாலேயே இவனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆப்பனண்டாலும் சும்மா கிடையாது. அமெரிக்கால ஒரு தலை சிறந்த MMA ஃபைட்டர். இப்ப ரெண்டு பேருக்குமே போட்டி ஆரம்பிக்க போகுது. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியா தான் இருப்பான். அப்பதான் சடனா அந்த ஆப்பனண்ட் ஆளோட முதுகுல கடவுளோட படம் வரையப்பட்டிருக்கு. அம்பிடுதாங்க, தான் அப்பா இறந்து போனதுக்கு காரணமே இந்த கடவுள் தான் சொல்லிட்டு இவனோட கோபம் பல மடங்கு அதிகமாகுது. அப்ப பாருங்க, ஹீரோ கிட்ட இவனோட சின்ன வயசு உருவமே பேசுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. இந்த மாதிரி கடவுள் தான் உங்க அப்பாவை கொன்னாரு,
நீ அவரை விடாத, நீ இனிமே அவரை வணங்காத அப்படி இப்படின்னு இவனை பேசி பிரெயின் வாஷ் பண்ணுத. அந்த ஒரு நிமிஷம் இவனோட கண்கள் வேற சிகப்பா மாறுது. அதுக்கப்புறமா போட்டியும் ஆரம்பிக்க வெறி பிடிச்ச மாதிரி ஆப்பனண்டால பாரபட்சமே இல்லாம அடிக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா கதையவே முடிச்சிருப்பான். நல்ல வேலை ரெஃப்ரி உள்ள புந்து காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறமா போட்டியில ஜெயிச்சுட்டு நம்ம ஆளு கொரியாவுக்கு பிளைட்ல வந்துட்டு இருப்பான். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தான் ஐநா சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன இல்லூஷன் வருது. அப்பா எங்க போறீங்க, நானும் வரேன்னு இவன் அப்பாவோட உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அங்க அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்கு. இப்ப அதுக்கு மேல ஒரு சின்ன சிலுவை குத்தப்பட்டிருக்கும். உடனே அதை கையில எடுத்து தூக்கி போலாமேன்னு கைய ஓங்குவான். ஆனா பாருங்க அந்த சிலுவை இவன் கைய விட்டு போகவே மாட்டேங்குது. கையோட நல்லா ஒட்டிக்கிச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த சிலுவை சடனா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கும் பயங்கரமான வலியை கொடுத்து இவன் உடம்புல இருந்த ஏதோ ஒரு தீய சக்திய கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுற மாதிரியும் தெரியுது. டக்குனு ஹீரோ கனமுழிக்க இது எல்லாம் வெறும் கனவுன்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா பாருங்க இல்லூஷன்ல எப்படி ஒரு கையில காயப்பட்டிருக்குமோ அதே மாதிரியே நெச்சத்துல இவன் கையிலயும் காயம் இருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம பிளைட்டை விட்டு இறங்கி நேரா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு வராங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் பிளைட்ல நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப தெரியாம கூர்மையான பொருள் ஏதாவது இடிச்சிருக்கும், கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துல இந்த காயம் குணமாயிடும் சரின்னு ஹீரோ இப்ப நேரா வீட்டுக்கு வரான். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல அங்க இருக்க கும் இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் பொறுமையா நடந்து வந்த நம்ம ஹீரோவுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணுதுங்க. நம்மளா வழியால கதறிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல இவன் கையில இருக்கக்கூடிய காயம் வேற பயங்கரமா ரத்தத்தை வெளியேத்துது. சோ இப்ப அந்த ரத்தத்தை பார்த்ததுமே அந்த தீய சக்தியும் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடும். பாதியிலேயே கண்ண முழிச்ச ஹீரோவுக்கு எப்படி இந்த ரத்தம் வந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. சோ இப்ப மறுபடியும் மருத்துவமனைக்கு போறாங்க. ஹீரோவுக்கு ஏதாவது வித்தியாசமான நோய் வந்திருக்கும் போலன்னு அவனோட பிளட் சாம்பிளை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ உடனே கூட இருக்க டிரைவரும், சார் உங்க காயத்தை பார்க்கும்போது சாதாரணமானதா தெரியல, எனக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்கா, அவளுக்கு 15 வயசு இருக்கும் போது அவளால ஒழுங்கா தூங்கவே முடியல, ஒரு பக்க கண் வேற கருப்பாயிடுச்ச, நாங்களும் எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கு போனோம், ஆனா அவளுக்கு என்ன நோய்ங்கிறதையே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஷாமன் எங்க அக்காவோட வீட்டுக்கு வந்தாரு. இந்த மாதிரி 10 நாளைக்குள்ள உங்களோட பொண்ணை எங்களோட மடாலயத்துக்கு பயிற்சிக்காக அனுப்பணும், அப்படி இல்லன்னா நிரந்தரமா அவளோட பார்வை போயிடுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல என் வீட்டுல இருக்க யாருமே நம்பல, ஆனா சொல்லி வச்ச மாதிரி அடுத்த 10 நாள்ல உண்மையாவே என் மருமகளுக்கு கண் பார்வை போயிடுச்சு. நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு நாங்களும் அதுக்கப்புறமா ஷாமன் கிட்ட எங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டோம். என்னதான் இப்போதைக்கு அவளுக்கு கண் பார்வை இல்லைனாலும் கூட அவளால சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா போதும், என் மருமக கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அட ஏயா நீ வேற, நான் இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுவான். அடுத்த மறுபடியும் வீட்டுக்கு வந்தவன் நல்லா தூங்கும் போது ஏதோ ஒரு பயங்கரமான வழியை ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அமானுஷமான சத்தங்களும் கேக்குது. பாதியிலேயே கண்ண முடிக்கும் போது மறுபடியும் இவனோட கைகள்ல ரத்தம் வடியக்கூடிய விஷயத்த கவனிக்கிறான். விடிஞ்சதுமே டாக்டரை பார்த்து ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்பான். தம்பி உங்க பிளட்டை செக் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா இந்த காயத்துல இருந்து ரத்தம் ஏன் வருதுங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியல. அட போயா பைத்தியம்னு சொல்லிட்டு டிரைவர் பேச்ச கேட்டு அவரோட மந்திரவாதி மருமகளை பாக்குறதுக்கு கிளம்புறான். இவன் கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த மந்திரவாதி பொண்ணு கண்ணை திறக்குதா. அவளுக்கு கண் பார்வை கிடையாது, ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோவை ஒரு ஆன்மா வடிவத்துல இவளால பார்க்க முடியுது. அதே டைம்ல இவனை சுத்தி நிறைய தீய ஆன்மாக்கள் இருக்கு. இந்த பாரு உன் ஆன்மாவை யாரோ எடுத்துக்க ஆசைப்படுறாங்க, ஆனா ஏதோ ஒண்ணு அதுங்க கிட்ட இருந்து ஒன்ன பாதுகாக்குது. ஆமா உன் கழுத்துல ஏதோ ஒண்ணு பிரகாசமா ஜொலிக்குது, அது என்ன? அப்பதான் ஹீரோவும் லாக்கெட் எடுத்து காட்ட அதுல இறந்து போன அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட மோதிரம் இருக்கு. மந்திரவாதி பொண்ணு ஏதோ கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி, உங்க அப்பா இறந்து போயிட்டாரா? ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விட முதல்ல உங்க அப்பா எப்படி இறந்து போனாரு? பொதுவா மத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மாவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த பவர் தான் இந்த மோதிரத்துக்குள்ள வந்திருக்கு. இப்ப ஒன்ன காப்பாத்த ஆசைப்படுத எக்காரணத்தை கொண்டும் இந்த லாக்கெட்டை மட்டும் கழுத்துல இருந்து கலட்டாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் உள்ளங்கையில இருக்கக்கூடிய இந்த காயத்துக்கான காரணம் என்ன? உடனே கைய பார்த்துட்டு இது ஒரு தெய்வ சக்தின்னு நினைக்கிறேன். எது தெய்வ சக்தியா? ஏமா நான் கடவுளையே நம்ப மாட்டேமா? அப்படி இருக்கும்போது யார் மூலமா இந்த பவர் எனக்கு கிடைச்சிருக்கும்? பதிலுக்கு மந்திரவாதியும் ஒரு கைப்படி அரிசியா அங்க இருக்க டேபிள்ல கூட்டிட்டு ஒரு சின்ன குச்சியை வச்சு டம்மு டம்முன்னு தட்டுவாங்க. அப்ப இந்த அரிசி அதிரும் இல்லையா, அந்த ஒரு நிமிஷத்துல அரைகுறையா ஹீரோவோட கண்ணுக்கு சிலுவை சிம்பிள் தெரியுது. நீ இந்த அரிசியில எந்த அடையாளத்தை பாத்தியோ அவங்கதான் உனக்கு இந்த பவரை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒருவேளை நீ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீ தங்கி இருக்க வீட்டோட தெற்கு பகுதியில ஒரு சர்ச் இருக்கு, அங்க போ, அங்க இருக்க ஃபாதர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரின்னு இவங்களோட பேச்ச அரைகுறையா நம்பிட்டு இப்ப கார் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் நேரா அங்க இருக்க சர்ச் கிட்ட வராங்க. ஆனா பாருங்க இவன் வண்டியை விட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே ஆயிரக்கணக்கான காக்காக்கள் இவன் உள்ளேயே போக முடியாத மாதிரி நம்மளால தடுக்குது. பயந்து போனவன் மறுபடியும் காருக்குள்ள வந்து உட்காந்துப்பான். இதே டைம்ல இவன் பார்க்க வந்த ஃபாதரும் சிஷ்ய புள்ளையும் உள்ள ஒரு ஆளுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. கிம் எக்காரணத்தை கொண்டும் வசனங்களை மட்டும் நிறுத்தாத, தொடர்ந்து பாடிக்கிட்டே இரு. ஃபாதரும் அங்க இருக்க பேய் மேல புனித நீரை ஊத்துவாரு. கொஞ்ச நேரத்திலேயே வடிதாங்க முடியாம டக்குன்னு மயங்கிடும். சரி பேய் போயிடுச்சு போலன்னு சந்தேகத்துல லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா அவனோட கண் இன்னும் சவந்துதான் இருக்கு. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு டக்குன்னு ஃபாதரோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் கிம்மும் காப்பாத்த ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. நல்ல வேலை ஃபாதர் கிட்ட சிலுவை வச்ச ஒரு ரிங் இருக்கும். சோ அதை எடுத்து கரெக்டா கண்ணத்துல வச்சு அழுத்த வழிதாங்க முடியாம அந்த பேய் பைப்புல கீழே விழுந்துட்டான். எலே கிம் நீ தானே என் காலை பிடிச்சு வாரின, முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு ஜம்முன்னு கிம்முக்கு மேல உட்காந்துக்கிட்டு பொழிச்சுன்னு ரத்தமா வாந்தி எடுக்கிறான். அந்த ஒரு நிமிஷத்துல இந்த மனுஷன் உடம்புக்குள்ள இருக்க
உண்மையான பேய் உருவத்தை நம்ம கிம் பாப்பான். அப்புறம் என்ன துண்டக்கானம் துணியக்காரனு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடியே போயிடுவான். பாவங்க நம்ம ஃபாதர் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு. இதான் சாக்குன்னு அந்த கொடூரமான பேயும் கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நெரிச்சு சாகடிக்க ஆரம்பிக்குது. கடவுளே என்ன காப்பாத்துன்னு ஃபாதர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ பேய் பயலுக்கு டப்புன்னு ஒரு அட்டி. பதிலுக்கு அதுவும் அட்டாக் பண்ண பாக்கும். ஆனா நம்மால் தான் ஃபைட்டர் ஆச்சே. டம்மு டும்முன்னு ஊம குத்தா விழுது. ஒரு கட்டத்துல தான் காயம்பட்ட கைகளை அந்த பேய் மேல வைக்கும் போது அது உடம்பு லைட்டா எரிய ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா உள்ள வந்த ஃபாதர் புனித நீர் எடுத்து ஊத்த இன்னும் நெருப்பு அதிகமா பத்திக்கிட்டு எரிஞ்சு அந்த ஆள் உடம்புக்குள்ள இருந்த பேயும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். அதுக்கப்புறமா தன்னோட கையை நீட்டி இந்த காயத்துக்கான காரணம் என்ன? பதிலுக்கு அவரும் இந்த பாருப்பா, இயேசுவ சிலுவையில அரைஞ்சாங்கல்ல, அப்ப அவரோட உள்ளங்கையில காயங்கள் ஏற்பட்டுச்சுல்ல, அதே மாதிரிதான் கடவுள் மூலமா உனக்கு இந்த காயம் வந்திருக்கு. சொல்லப்போனா இதை வச்சு உன்னால தீய சக்திகளை அழிக்க முடியும். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெளிவா புரியல. அமைதியான உலகத்துல அரக்கர்கள் அப்ப இப்பன்னு வந்து போவாங்க. அவங்களை அழிக்கிறதுக்காக தன்னோட நேர்மையான பக்தர்களுக்கு இயேசுதான் இந்த பவரை கொடுப்பாரு. அட என்னங்க காமெடி பண்றீங்க? நான் கடவுளையே வணங்க மாட்டேங்க. அப்ப சடனா ஹீரோவுக்கு அவனோட வாய்ஸை கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீ அந்த ஃபாதரை நம்பாத, அவன் உன்னை ஏமாத்துறான், நீ அவனை கொல்லு, அவன் தான் தீய சக்தின்னு இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி ஹீரோவுக்கு பயங்கரமான வழியை கொடுக்குது. ஆக்சுவலா ஃபாதராலையும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. சோ ஃபாதரும் ஹீரோவுக்காக கடவுள் கிட்ட பிரார்த்திக்கிறாரு. இது மூலமா அவனுக்கு அந்த வாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு கட் ஆகுது. உனக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்த நேரா ஹீரோவோட அறைக்குள்ள வந்தவரு ஒரு சின்ன பூஜையை போட்டு முடிச்சுட்டு தன் கழுத்துல இருக்கக்கூடிய சிலுவை லாக்கெட்ட அங்க இருக்க போட்டோக்கு பின்னாடி வச்சுட்டு, கண்டிப்பா நீ கடவுளை நம்பக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்லன்னு சொல்லிட்டு இவர் வெளியில கிளம்பும் போது வழியில அந்த கிம் உட்கார்ந்திருக்கான். ஃபாதர் என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த தீய சக்தியை பார்த்து பயந்துட்டேன், என்னால இனிமே உங்களுக்கு உதவியா இருக்க முடியாது. ஆனா ஃபாதருக்கு இவன் மேல கோவமே இல்ல. தாங்கிட்ட இருக்க ஒரு புனித துணியை கொடுத்து, சின்ன வயசுல இருந்த நீ ஒரு பெரிய பிரீஸ்ட் ஆகணுங்கிறது உன்னோட கனவு லட்சியம், ஒருவேளை இது கூட கடவுள் உனக்காக கொடுக்கிற சோதனைகளா இருக்கலாம், எப்பவுமே நீ பின்வாங்க கூடாது. இப்படி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. கட் பண்ணா காலையில விடுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஜம்முன்னு தூங்கி எழுந்திருக்கிறான். ஒரு கெட்ட கனவு கூட வரல. அப்பதான் போட்டோக்கு பின்னாடி இருக்க லாக்கெட்டை கவனிக்கிறான். ஒருவேளை ஃபாதர் மறந்து வச்சுட்டு போயிட்டாரு போலன்னு இப்ப அவரை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு வரான். ஆனா அங்க வேற ஃபாதர் இருக்காரு. ஐயா, நீங்க ஒரு பெரிய ஃபைட்டர் ஆச்சே, நான் உங்களோட பெரிய ரசிக. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? இல்ல நேத்து நைட்டே இந்த சர்ச்ல ஒரு ஃபாதரை பார்த்தேன். ஓ, நீங்க ஹவான பத்தி சொல்றீங்களா? அவரு இந்த சர்ச்சோட ஃபாதர் கிடையாதுப்பா, அவரு வேட்டிகன் சிட்டில இருந்து இங்க வந்தாரு. ஒரு நாள் சர்ச் வரும்னு சொன்னாரு, அதனாலதான் அவரோட பொறுப்புல கொடுத்தேன். கவலைப்படாதீங்க, எனக்கு அவரோட வீட்டு அட்ரஸ் தெரியும். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஃபாதர் ஹுவான காட்டுறாங்க. இவரு ஒரு பக்கத்துல புக்ஸ படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப யாரோ ரூம் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. திறந்து பார்க்கும்போது கதவோட கைப்பிடியில நம்ம ஹீரோ இவரோட லாக்கெட்டை மாட்டி வச்சுட்டு கிளம்பிட்டான். அதே டைம்ல வேட்டிகன் சிட்டில இருந்து ஃபாதருக்கு கால் வருது. என்னாச்சு, நீங்க அந்த பேயை அழிச்சிட்டீங்களா? இல்ல தலைவரே, தற்காலிகமா அது தப்பிச்சு போயிடுச்சு. சரி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாத, அந்த தீய சக்திகளை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அந்த தலைவனை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வேட்டிகனுக்கு வரணும். கட் பண்ண அடுத்த ஒரு இம்போர்ட்டட் கார் ஒண்ணு பேபிலோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பார்ல வந்து ஸ்டாப் ஆகுது. இப்ப அந்த காருக்குள்ள இருந்து படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவோட அப்பாவை வண்டி ஏத்தி சாகடிச்சிருப்பால, அந்த கேடு பையன் வெளியில வரான். முக்கியமா இவன் தான் நம்ம கதையோட வில்லன். அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு நேரா பாருக்குள்ள வரும்போது அங்க ஜாக்குங்கிற ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். இந்த பாருங்க சார், சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க பார்ல தண்ணியை போட்டுட்டு சின்ன பைய பிள்ளைங்க போற வாக்குல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடானுங்க. இது நாலு பின்ன உங்களுக்கு தான் பெரிய கேஸ் ஆகும். அதனால என்ன மட்டும் நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னு வைங்க, போலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நானே சமாளிச்சுப்பேன். சம்பளம் கூட அதிகம் வேணாம், மாசத்துக்கு வெறும் $25,000 கொடுங்க. ஒருவேளை முடியாதுன்னு மறுத்தா நாங்களே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாரை ஓபன் பண்ணுவோம், உங்க வியாபாரம் மொத்தமா படுத்துரும். ஆனா வில்லனை பாருங்க, இவன் பேசுற எதையும் பெருசா கண்டுக்காம தான் கையில மாட்டிருக்க ரிங்ல ஒரு கூர்மையான கம்பி இருக்கும், அத உள்ளங்கையில குத்திட்டு நாகதேவனே வெளியில வான்னு சொல்லிட்டு தன்னோட தீய சக்தி மூலமா இந்த ஜாக்கோட கூட்டாளி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுப்பான். அது மட்டும் கிடையாது, ஏப்பா ஜாக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டும் நீயும் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு என்ன ஒரு 3 மாசம் இருக்குமா? ஆனா பாவம், அதுக்குள்ளேயே உங்க 2 பேர் பேர்ல 8 மில்லியன் கடன் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டேன், உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரியாம ஒரு பிசினஸ் டீல் பேச போயிருக்கான். அதோட ஒர்த்து மட்டும் கிட்டத்தட்ட 20 மில்லியன். கிடைச்ச பணத்தை தூக்கிட்டு அவன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறான். இல்ல நீ போய் சொல்ற, சந்தேகம் இருந்தா நீயே கால் பண்ணி பாரு. இவனும் ட்ரை பண்ணி பாக்குறான், ரீச் ஆகல. அட, பிசினஸ் பேசும்போது யாராவது போன் ஆன் பண்ணி வைப்பாங்களா? இந்த பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது தன்னோட விசிட்டிங் கார்டை மட்டும் அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு ஜாக் நேரா தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவனை பாரபட்சமே இல்லாம அடிச்சு உண்மையை சொல்றா, பணத்தை எங்க வச்சிருக்க, யாருகிட்ட டீல் பேசணும்னு கேட்பான். சாச்சா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சத்தியம் பண்ணுவாங்க. இதே டைம்ல வில்லனை பாருங்களேன், தன்னோட பாருக்கு அடியிலேயே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் வச்சிருக்கான். இங்கதான் தன்னோட தீய சக்தி கடவுளுக்காக பூஜைகளை பண்ணுவான். வழக்கம் போல இவன் ஒரு குல்லாவை மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இறந்து போன ஒரு மிருகத்தோட இதயத்தை எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஒரு சில பூஜைகளை பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கத்துல ஜாக்க தான் ஃப்ரெண்டே தன்னை ஏமாத்தறான் போல நினைச்சுக்கிட்டு கத்திய வச்சு குத்தி அவனை கொன்றுவான். இந்த விஷயத்த வில்லனாலையும் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா இந்த ஜாக் வரும்போது ஒரு சின்ன விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, இப்ப அதை எரிச்சு அந்த சாம்பலை அங்க இருக்க இதயத்து மேல போட்டு நாகதேவனே என்னோட காணிக்கை எடுத்துக்கிட்டு எனக்கு சாக வரத்த கூட இந்த மாதிரி சொல்லிட்டு கத்திய வச்சு அங்க இருக்க இதயத்துல குத்தும் போது இந்த பக்கத்துல
ஜாக்கோட பார்வையில இறந்து போன ஃப்ரெண்டுக்காரன் பேயா துரத்துற மாதிரி இல்யூஷன் தெரியுது. இவனும் பயந்து ஓடுவான். ஆனா ஒரு இடத்துக்கு மேல நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு ஜாக்கு அதே இடத்துல இறந்து போயிடுவான். இப்ப காணிக்கையை கொடுத்த அடுத்த நிமிஷமே வில்லன் தலையில இருக்க நரம்புடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகுது. சோ இப்படிதாங்க 22 வருஷங்கள் ஆனாலும் கூட ஹீரோவோட அப்பாவை கொன்னப்ப எந்த இளமையோட இருந்தானோ அதே இளமையோட இன்னமும் இந்த வில்லப்பையா இருக்கான். கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் வீட்டு சுவர்கள்ல ஆயிரக்கணக்கான பேயோட கண்கள் தெரியுது. வழக்கம் போல கைகள்ல இருந்து ரத்தம் வடி ஆரம்பிக்குது. கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஃபாதர் இப்ப இன்னொரு சர்ச்சோட ஃபாதரை பார்க்க வந்திருக்காரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சமீப காலமா அவங்க வீட்ல இருக்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சர்ச்சுக்கு வரதைய மறுத்துட்டா. கடந்த ஒரு வாரத்துக்கு மேல அந்த புள்ள பச்சை தண்ணி கூட குடிக்கல. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரேன். சரி கவலைப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன். ஆனா என்னால தனியா வேலை பார்க்க முடியாது. ஒரு ஜூனியர் தேவை. சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. வேட்டிகன்ல இருக்க சிஷ்ய பிள்ளைங்களை தாண்டி இங்க அந்த அளவுக்கு யாரும் துணிஞ்சு பேய்களை ஓட்ட வரமாட்டாங்க. சரி நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் நேரா வீட்டுக்கு வருவாரு. ஆனா அங்க ஏற்கனவே நம்ம ஹீரோ நிக்கிறான். என்னாச்சு உனக்கு? இல்ல மறுபடியும் தூக்கத்துல என் கைகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? நான் கடவுளையே நம்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக எனக்கு இந்த பவர்ஸை கொடுக்கணும்? அதுக்கான பதில் உன்கிட்டயே இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நீ எப்ப கடவுள் மேல கோவப்பட ஆரம்பிச்ச? என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பாத்தியா? அப்படின்னா சின்ன வயசுல இருந்து கடவுள் மேல உனக்கு தனி அக்கறையும் மரியாதையும் இருந்திருக்கு. காலப்போக்குல அது ஒரு கோவமா மாறி இருக்கு. நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ அந்த கடவுள் ஒன்ன நம்புறாரு. அப்படின்னா இது உனக்கான சோதனை. நீ தான் இதுல இருந்து வெளிவந்தாகணும். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு பேய விட்டு போயாகணும். அதுக்கு ஏன் தனியா நடந்து போறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ கார்ல லிஃப்ட் கொடுக்குறான். இறங்க வேண்டிய இடம் வந்ததுமே ஃபாதரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவோட தோள்பட்டையை தட்டி கொடுத்துட்டு ஃபாதர் அங்க இருந்து நடந்து போறாரு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு இதை பார்க்கும்போது சின்ன வயசுல தான் அப்பா தான் மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரோ அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. இப்ப ஜூனியர் கிம் வேற கூட இல்லல. சோ அச்சோ பவன் இறக்கப்பட்ட நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு இப்ப ஹீரோ ஜாயின் பண்ணிப்பான். கதவை திறக்கும் போது உள்ள இந்த வீட்டோட ஓனரமா இருக்காங்க. ஐயா உள்ள வாங்க, என் பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. நேரா மாடிக்கு வந்தவங்க முதல்ல கதவுல ஆசீர்வதிக்கப்பட்ட சாம்பலால சிலுவை சிம்பிள வரைறாங்க. டே ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய தீய சக்தி உன் கண்கள் வழியா உன்னோட பலவீனத்தை பார்த்த அதை பயன்படுத்தி உன்னை டார்ச்சர் பண்ணும். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ அவரை முழுசா நம்பு. அதுக்கப்புறமா கையில சிலுவையை தூக்கிட்ட. இவங்களும் கதவை டக்குன்னு திறக்கிறாங்க. பார்த்தா அந்த புள்ள யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கு. ரொம்ப சமத்தா இருடி நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த புள்ள காலை கட் பண்ணிட்டா. ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு சிலுவைய பக்கத்துல கொண்டு போவாரு. ஆனா அந்த பிள்ளைய பாருங்களேன். அம்மா யார் இவங்க? எனக்கு இவங்களை பார்த்தா பயமா இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, எனக்கு பேய் பிடிக்கல, எங்க அம்மாவுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. இருந்தாலும் இப்ப பேச்ச நம்பாத ஃபாதரும் தாங்கிட்ட இருக்க சிலுவை எடுத்து அந்த பிள்ளையோட தலையில வைக்கும் போது அவளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஒரு குழப்பத்தோட ரெண்டு பேரும் வெளியில வராங்க. ஃபாதர் ஒருவேளை அந்த புள்ள உடம்புக்குள்ள உண்மையாவே பேய் இல்லையோ, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அவசரப்பட்டு முடிவெடுக்காத. எப்பவுமே பேய்கள் தந்திரமானத. ஒவ்வொரு பேய்க்கும் வெவ்வேறு குணாதிசயங்கள் இருக்கும். தங்களை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக மனித உடம்போட அடி ஆழத்துல போய் அதுங்க ஒளிஞ்சுக்கும். உடம்புக்கு வெளியில சிலுவையாலையும் புனித நீராலையும் அந்த பேய்கள் காயப்படாம இருக்கலாம். அதுவே புனித நீரை டைரக்டா வாய்க்குள்ள ஊத்திட்டா போதும், கண்டிப்பா அதால தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறமா டக்குனு கதவை திறந்த நம்ம ஹீரோ உள்ள இருக்க அந்த புள்ளையோட கையவும் காலையும் பிடிச்சப்பான். இதா சக்குனு ஃபாதரும் புனித தண்ணிய அந்த புள்ளையோட வாயில ஊத்திட்டாரு. அம்புடுதாங்க அடுத்த நிமிஷமே அந்த புள்ள வாய்க்குள்ள இருந்து புகை வருது. கூடவே ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறா. உள்ள இருந்த பேய உசுப்பேத்தி விட்டதுமே அது கடுப்பாகி ஃபாதர் பக்கமா கைய நிட்ட இந்த மனுஷன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல தொங்குறாரு. தலைவரை நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு இவன் அந்த புள்ளைக்கு மேல ஏறி உட்காந்துப்பான். இப்ப அவளுக்குள்ளதான் பேய் இருக்குல்ல. சோ ஒரே நொடியில பெட்ல இருந்தவ டப்புனு மேல ரூஃப்ல போய் ஒட்டிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட மெமரிஸ படிச்சு, ஓ உங்க அப்பா இறந்து போயிட்டாரா, கடவுள் தான் அதுக்கு காரணம். ஆனா நீ அந்த கடவுள் கூட ஒண்ணு சேர்ந்து என்னையே அழிக்க பாக்குற, அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு மூணா ஏத்தி விடும் போது இவனுக்குள்ள இருக்க கோபம் விருப்பு எல்லாம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மால் போற மாதிரி தெரியுது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க பேய் பிடிச்ச பொண்ணோட கழுத்தையே நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா கரெக்டா உள்ள வந்த ஃபாதரும், டே ஹீரோ சாத்தானோட பேச்சை கேட்டு முட்டாளாகாத, சுய நினைவுக்கு வா, உங்க அப்பாவை நினைச்சு பாருன்னு 2-3 வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறான். அப்புறம் என்ன, அங்க இருக்க பிள்ளையோட தலையில கைய வைக்க நொடி பொழுதுல அவ உடம்புக்குள்ள இருந்த பேயும் டக்குன்னு அழிஞ்சு போயிடும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த வில்லன் தான். சோ இப்ப அந்த பேய் அழிஞ்சு போனதால வில்லன் கண்ணுல இருந்து ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு. இதே டைம்ல ஹீரோவும் ஃபாதரும் இந்த பொண்ணு எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு சில போட்டோக்களை கவனிக்கிறாங்க. அதுல இந்த வில்லனும் இவளும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு வில்லன் யாருன்னே தெரியாது. சோ அந்த போட்டோவை பெருசா கண்டுக்கல. இப்ப உடம்புல இருந்து பேய் போனதால அந்த பொண்ணு ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டா. இந்த பாருமா, நீ லாஸ்டா யார பாத்தன்னு சொல்லு, ஏன்னா அவங்க மூலமா தான் கண்டிப்பா உனக்குள்ள பேய் வந்திருக்கணும். அவ பதிலே பேசாம பயத்துல உறைஞ்சு போயிருப்பா. அப்ப திடீர்னு அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. லைட்ஸ் வேற பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாக்கும்போது வில்லன் தான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து இந்த பொண்ணை போலவே ஒரு பில்லி சோனிய பொம்மையை செஞ்சு அதோட கண்ணுல ஊசிய வச்சு குத்துவான். அது மூலமா தான் இந்த புள்ளையோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அடுத்து கழுத்துல ஒரு குத்து. இப்ப வாயில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஃபாதரும் கடவுள்கிட்ட மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுவாரு. இது மூலமா வில்லன் கிட்ட வந்த அந்த சோனிய பொம்மை இருக்கு இல்லையா, அதுவே டப்புன்னு எரிஞ்சிரும். அப்புறம் என்ன, ஒரு வழியா அந்த புள்ளையோட உயிரை காப்பாத்தியாச்சு. இனிமே இவ்வளவு ஷார்ட்டா ஜெசின்னு மைண்ட்ல வச்சுப்போம்.
வரைக்கும் இந்த பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு ஓய்வு தேவை, அவளா ஒரு விஷயத்த சொல்ற வரைக்கும் அவளை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபாதரும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, ஜம்முன்னு சரக்கம் போடுவாங்க. இன்னொரு பக்கத்துல வில்லன் ஒருத்தரை வசியப்படுத்தி அவங்கள பலி கொடுத்தா மட்டும்தான் இவனால அந்த இளமைய தக்க வச்சுக்க முடியும். ஆனா லாஸ்டா ஜெசிய நம்மளுங்க காப்பாத்திருப்பாங்கல்ல, சோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2 கோழி அறுத்து பலி கொடுக்கும் போது அதுல ஃபாதர் அப்புறம் நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட நிறைய இல்யூஷன் தெரியுது. அடுத்து என்ன, வில்லன் இப்ப அந்த ஃபாதர் கதையை முடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறான். கட் பண்ண அடுத்து ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க. அங்க மைக்குங்கிற ஒரு சின்ன பையனை அதே ஆர்ஃபனேஜ்ல இருக்க மத்த பசங்க அடிச்சு அவனை ஒரு தனி அறைக்குள்ள லாக் பண்ணிடுவாங்க. எந்த பக்கம் திரும்பினாலுமே இருட்டு மட்டும்தான் இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வில்ல பையன் வரான். டே மைக்கு, பாத்தியா உன் கூட இருந்த நண்பர்களே உன்னை வெறுத்துட்டாங்க, நீ இன்னுமா இந்த கடவுள் உன்னை காப்பாத்து வர நம்புற, என் மேல நம்பிக்கவை, நான் உனக்கு உதவி பண்ண முடியும். பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்ல தான் ரத்தத்தின் மூலமா மைக்கோட நெத்தியில இவன் ஒரு கிராஸ் சிம்பிள் வரையறான். ஆனா அது ஜீசஸ் கிடையாது, சாத்தானோட சிம்பிள். நான் சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை சொல்லுன நாக தேவனே வெளியவான்னு சொல்லும் போது இப்ப அந்த மைக் உடம்புக்குள்ளேயும் பேய்கள் வர மாதிரி தெரியுது. கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வரான். ஃபாதரோட அல்லக்கையான அந்த கிம் இருக்கால, அவனை போலவே காஸ்டியூம் மாத்திக்கிட்டு தான் உருவத்தையும் மாத்திக்கிட்டு கரெக்டா ஹீரோவுக்கு முன்னாடி வந்தவன் நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபாதர் நல்லவர் கிடையாது. இந்த பாரு உன் கையில இருக்க மாதிரியே என் கையிலயும் அடையாளம் இருக்கு, எனக்குள்ளயும் பவர்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையுமே நான் தீய சக்தியை அழிக்கும் போதும் அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். என்கிட்ட இதையெல்லாம் சொல்லவே இல்ல. கண்டிப்பா ஃபாதர் உன்னை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துவாரு. உனக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லனா கண்டிப்பா நாளைக்கு ஃபாதர் உனக்கு கால் பண்ணுவாரு, மறுபடியும் ஒரு பேயை விரட்டுறதுக்கு உதவி கேட்பாருன்னு சொல்லிட்டு கிம் உருவத்துல இருந்த வில்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இப்ப ஹீரோவுக்கு ஃபாதர் மேல லைட்டா டவுட் வருது. கட் பண்ண அடுத்த ஆர்ஃபனேஜ்குள்ள இருக்க மைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்த நன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே மைக் உடம்புக்குள்ள இருக்க பேயை விரட்டுறதுக்கு உதவி பண்ணல. சோ காலையில விடிஞ்சதுமே இப்ப ஃபாதருக்கு கால் பண்ணி நடந்ததை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி கவலைப்படாதீங்க, நீங்க மைக்க மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க, நான் உடனே ஆர்ஃபனேஜுக்கு வரேன் இப்படி சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுவாரு. ஆனா ஹீரோ போன் வரத பாத்துட்டு ஒருவேளை நேத்து நைட் அந்த கிம் சொன்ன மாதிரியே பேய்களை ஓடுறதுக்காக தான் இந்த ஃபாதர் தாங்கிட்ட உதவி கேட்க கால் பண்றாரு போலன்னு வேணும்னே அந்த காலை எடுக்காம விட்டுருவான். வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபாதர் மட்டும் நேரா ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கடையில ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு பெரிய பணக்காரன் வந்திருக்கான். இந்த மாதிரி அமெரிக்கால நாளைக்கு ஒரு பெரிய MMA ஃபைட் நடக்க போகுது, இதுல மட்டும் நீ ஜெயிச்ச 5 மில்லியன் பணம் கிடைக்கும், அதை வச்சு லைஃபை செட்டில் பண்ணிடலாம்டா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஒரு வெயிட்ரஸ் பொண்ணு ஜூஸ் அங்க இருக்க டேபிள் வச்சுட்டு போகும்போது அவளோட கையில இருக்க சிலுவை சிம்பிள நம்ம ஹீரோ கவனிக்கிறான். பொதுவா இவனுக்கு கடவுளே பிடிக்காதுன்னு சொல்லுவாள், ஆனா இந்த சிம்பிளை பார்த்ததுமே இவனுக்கு ஃபாதரோட ஞாபகம் வருது. சோ அதனால நான் இந்த டீலுக்கு ஓகே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஃபாதரை தேடி கிளம்புறான். நடக்கிற விஷயங்களை பார்த்து அங்க உட்கார்ந்து இருக்க பணக்கார பயபுள்ளைக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா வில்லன் தான் மாறு விஷயத்துல இந்த பணக்காரனை போல இங்க வந்திருக்கான். உண்மையை சொல்ல போனா ஹீரோ ஃபாதர் கூட இருக்கும் போது கண்டிப்பா அவரோட கதையை முடிக்க முடியாது, அதுக்காக தான் இவனை டைவர்ட் பண்ணி தனியா பிரிக்க ட்ரை பண்ணிருக்கான். கட் பண்ண அடுத்து இப்ப ஃபாதர் நேரா ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டாரு. முதல்ல சிலுவைய மூஞ்சில வச்சு சாத்தானே உன் பேர் என்னன்னு சொல்ல, வழிதாங்க முடியாம அதுவும் என்னோட பேரு கார்மேடா அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு சூப்பர் பவர் இருக்கு, சோ அவனுக்கு ஒரு பேயை விரட்டுறதுக்கு அந்த பேயோட பேர் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஃபாதருக்கு பேயோட பேர் தெரிஞ்சா மட்டும்தான் அதை ஓட்ட முடியும். அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பேயை விரட்டியாச்சு. அப்பாடா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு பெருமிச்சு விட்டா சடனா மைக்குக்கு மறுபடியும் பேய் பிடிச்சு அந்த பைப்புள்ள அந்த இடத்துல தொங்குறாங்க. டே யாரா நீ, உன் உடம்புல இருந்த பேயை தான் நான் விரட்டிட்டனே. அட அவசரப்பட்டியப்பா, இந்த மைக் உடம்புல ஒரு பேய் மட்டும் கிடையாது, மொத்தமா 666 பேய்கள் இருக்கு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் மைக் உடம்புல இருந்து ஒவ்வொரு பேய்களை அழிச்சிட்டு இருக்காரு. ஆனா பாவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல ஃபாதரே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாரு. இத தனக்கு சாதகமாக்குனா அந்த பேய்கள் எல்லாம் சும்மா இருக்குமா, நெஞ்சு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு முஞ்சா குத்துது. ஃபாதர் நல்லா மயங்கிட்டாரு. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல கரெக்டா ஹீரோ உள்ள வரான். மைக்கோட தலையில தான் ரத்தம் அடைஞ்ச கைய வச்சதுமே அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதான் சாக்குன்னு பக்கத்துல இருக்க புனித நீரை ஊத்தி விட அட் அ டைம்ல அவன் உடம்புக்குள்ள இருந்த 666 பேய்களும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஃபாதரும் மயக்கத்தை விட்டு கண்ணமுழிக்க என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், பரவாயில்ல விட, நான் டிராக்கர் ஆன் பண்ணி வச்சது நல்லதா போச்சு. அதுக்கப்புறமா மைக்கு கிட்ட தம்பி நீ லாஸ்டா யார பார்த்த, யாருகிட்ட பேசுனன்னு விசாரிப்பாங்க. ஆனா அவனுக்கு சரியா எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, பையனை பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபாதரும் கார்ல கிளம்புறாங்க. அப்பதான் சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு சிலுவையை பார்த்தாவே பிடிக்காது, ஆனா நான் ஹோட்டல்ல இருக்கும்போது சிலுவையை பார்த்ததுமே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, ஒருவேளை நீங்க என்ன கடவுளை நேசிக்க வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசி இவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வில்லனை பாருங்களேன், தன்னோட திட்டங்கள் மறுபடியும் வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மைக்க எப்படியாச்சும் பலி கொடுக்கணும்னு தான் பவர்ஸ் வச்சு ஒரு நாயை கண்ட்ரோல் பண்ணி ஆர்ஃபனேஜ்ல இருக்க மைக்க கடிச்சு ரொம்ப கொடூரமா கொன்றுவான். இவனோட பவர்ஸால தான் இப்ப மைக் இறந்து போயிருக்கான். சோ இந்த காணிக்கையும் இவனோட தலைவனான நாகதேவனுக்கு தான் போகும். சடனா அங்க இருக்க தண்ணிக்குள்ள இருந்து சாத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு கூர்மையான கத்தி கிடைக்குது. இதே டைம்ல வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கும் ஃபாதருக்கும் நன் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி மைக் இறந்து போயிட்டான. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் மருத்துவமனைக்கு வராங்க. இறந்து போன மைக்கோட உடம்ப பார்த்த ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல அங்க இருக்க கதவுக்கு வெளியில அந்த வில்லன் நிக்கிற மாதிரியும் இவனை பார்த்து சிரிச்சிட்டு ஓடுற மாதிரியும் தெரியுது. சோ வில்லனை பிடிக்கிறதுக்காக இப்ப ஹீரோ ஓடுறான். அதே டைம்ல ஃபாதருக்கு முன்னாடி இறந்து போன மைக்கு திரும்ப உயிரோட வந்துட்டாங்க. என்ன ஏன் காப்பாத்தாம விட்டீங்க, இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கு, எனக்கு பயமா
இருக்குன்னு அழ ஆரம்பிக்கிறான். அச்சோ பாவம் இறக்கப்பட்டு இவரு அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சதுமே பின்னாடி அந்த வில்ல நிக்கிறான். கிடைச்ச சாத்தான் கத்திய வச்சு டப்புனு முதுகுல ஒரு குத்து. இப்ப ஃபாதர் கத்தக்கூடிய சத்தம் மாடியில ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு கேக்குது. உடனே குடு குடுன்னு மறுபடியும் கீழ இருக்க ரூம்க்கு வந்து பாக்கும்போது வில்லன் கத்தி முனையில ஃபாதரை பிடிச்சு வச்சிருக்கான். ஏண்டா நான் பலிக்காக வச்சிருந்த எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் கெடுத்துட்டீங்க. சரி அதெல்லாம் விடுத்தல, உனக்குள்ள சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, உன்னை மட்டும் நான் பலி கொடுத்தேன் வையன், கண்டிப்பா சாகா வரத்தோட என்னால நிரந்தரமா வாழ முடியும். உனக்கு இப்ப ஒரே வழிதான், நான் சொல்லக்கூடியதை அப்படியே சொல்லு. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் அவரை முழுமையா வெறுக்கிறேன். பதிலுக்கு ஃபாதரும் வேணாடா அப்படி எல்லாம் சொல்லாத, நீ மட்டும் அதை சொல்லிட்ட உன் உடம்புக்குள்ள தீய சக்தி வந்துரும், அப்புறம் வில்ல உன்னை ஈஸியா பலி கொடுத்துருவான். ஆனா ஹீரோவுக்கு ஃபாதரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையுமே தான் இறந்து போன அப்பாவை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனாலேயே வில்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஹீரோவும் 1 by 1 சொல்லுவான். ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ளேயே தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த தீய சக்தி ஹீரோ உடம்ப எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லன் கையில வச்சிருக்க கத்திய வச்சு தன்னை தானே குத்திப்பாரு. நொடி பொழுதுல விஷம் உடம்பு ஃபுல்லா ஏற ஆரம்பிக்குது. வில்லனை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் நொடி பொழுதுல மறைஞ்சே போயிட்டாங்க. ஃபாதர் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்களை காப்பாத்துறேன். அரகுற மயக்கத்தோட உடனே என்ன கிம் கிட்ட தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு மனுஷன் வாங்கிடுவாரு. இப்ப தன்னால முடிஞ்ச வரைக்கும் கடவுள்கிட்ட இந்த கிம்மும் பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறான். புனித நீரை இவரோட காயத்துல ஊத்துனா கூட அந்த விஷம் கம்மியாகிற மாதிரியே தெரியல. ஃபாதரும் லாஸ்டா தாங்கிட்டு இருக்க சிலுவை டாலரை கொடுத்துட்டு அப்படியே மயங்கிடுவாரு. ஏற்கனவே ஹீரோவும் ஃபாதரும் ஜெஸியோட வீட்ல வில்லனும் ஜெஸியும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோவை பார்த்திருப்பாங்க. சோ கண்டிப்பா அவளை பார்த்தா வில்லன் இருக்கக்கூடிய இடம் தெரியும். வில்லனை அழிச்சுட்டா இங்க இருக்க ஃபாதரையும் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான். அப்ப கரெக்டா கிம் உள்ள போந்து இந்தா இதுல பிரீஸ்டோட காஸ்டியூம் இருக்கு, ஃபாதர் இத எனக்காக கொடுத்தாரு, இது எல்லாமே வேட்டிகன்ல ஆசீர்வதிக்கப்பட்ட உடைகள், பேய்கள் கூட சண்டை போடும்போது இந்த உடைகள் நம்மள பாதுகாக்கும். உடனே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவன் ஃபாதர் பேக்ல இருந்து புனித நீரையும் கொடுத்த காஸ்டியூமையும் மாட்டிக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நேரா ஜெஸியோட வீட்டுக்கு வரான். உண்மை சொல்ல அந்த வில்ல எங்க இருக்கான், ஃபாதர் உயிருக்கு ஆபத்து, இப்பயும் நீ என்கிட்ட மறைக்காத. ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா ஜெஸி போன் பின்னாடி இருக்க பாபிலோன் பாரோட விசிட்டிங் கார்டை கொடுப்பா. உடனே இந்த இடத்த விட்டு நேரா பாருக்குள்ள வரான். அங்க ஏற்கனவே அடியால் பை பிள்ளைங்க ரெடியா காத்திருக்கானுங்க. சோ ஹீரோவுக்கும் அவங்களுக்கும் சமய ஃபைட். நம்ம ஹீரோ ஏற்கனவே MMA ஃபைட்டர் ஆச்சே. சோ எத்தனை பேர் வந்தாலும் ரொம்ப அசால்ட்டா அடிச்சு பறக்க விடுவான். இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, இவனுங்க யாரும் சாதாரண மனுஷங்களே கிடையாது. வாழ்க்கையில கடவுளை வெறுத்து சோகத்தோடையும் கோவத்தோடையும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க உடம்புக்குள்ள இந்த வில்ல பையன் பிளான் பண்ணி தீய சக்திகளை அனுப்பியிருக்காங்க. இப்ப ஹீரோ சண்டைப்படக்கூடிய இதே டைம்ல வில்லனை பாருங்களேன், பேஸ்மெண்ட்ல தனக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான பவர் வேணும்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்க சாத்தான் கத்திய வச்சு டக்குன்னு தன்னோட இதயத்துல குத்திடுவான். இதே டைம்ல வெளியில இருந்த எதிரிகளை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ வில்லன் கூட சண்டைக்கு வரலான்னு பாப்பான். ஆனா அவன் தொப்புன்னு அங்க இருக்க கிணத்துக்குள்ள விழுந்துருவான். சரி அவன் இறந்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது. தன்னைத்தானே இவன் அந்த நாக தேவனுக்கு பலி கொடுத்ததால மனுஷ உருவத்துல இருந்து அந்த கொடூரமான சாத்தான் இவன ஒரு பாதி அரக்கனா உருமாத்தத. வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் சரமரியா சண்டை போயிட்டு இருக்கு. இவன் வெளியில இருந்த சின்ன சின்ன பேய்களை இப்படியோ அழிச்சிருக்கான். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த வில்லனை இவனால அழிக்க முடியல. சொல்ல போனா பவரே வேலை செய்யலங்க. இதான் சாக்கணும் வில்லன். அசந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு கவ்வு, கொஞ்சம் கொஞ்சமா விஷம் தலைக்கேறி நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கிடுவான். அப்பதான் டக்குன்னு இல்லூஷன்ல இவன் தன்னோட அப்பாவை சந்திக்கிறான். செல்லம் பரவாயில்லையே, நீ நல்லா பெரிய பையனா வளர்ந்துட்ட. ஹீரோவால அழகிய கட்டுப்படுத்தவே முடியல. ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சுப்பான். சரி சரி அழாத, நான் உங்ககிட்ட சொன்னல கஷ்டப்படுறவங்களுக்கு நீ தான் உதவி பண்ணியாகணும். அப்பா எங்க போக போற, எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, நீ கடவுளை எப்பவுமே மனசார நம்பணும்னு. இவரு தான் கையை நீட்டும் போது ஹீரோவா அவரோட கையை பிடிப்பான். அப்போ ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. இல்யூஷனை விட்டு இவன் கண்ண முழிக்கும் போது இவன் கைகள்ல புனித நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. தக்காளி இப்போவாடா சண்டைக்குன. வில்லன் கூட மறுபடியும் ஃபைட். அடிக்கிற அடி ஒன்னும் சும்மா ஆட்டோபா மாதிரி வெடிக்குதுங்க. வில்லனும் சும்மா கிடையாது, நகத்தை வச்சு தாறுமாறா உடம்புல கீறுவான். ஆனா ஹீரோ கிட்ட இப்ப நெருப்பு பவர் இருக்குல்ல, சோ வில்லனை தாக்கும் போது அது அவனுக்கு பயங்கரமா காயத்தை கொடுக்குது. கடைசியா ஃபாதர் வேற நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன சிலுவையை கொடுத்திருப்பார்ல, சோ இப்ப அத கையில வச்சதுமே இன்னும் அதிகமா நெருப்பு எரியுதுங்க. ஓடி வந்து முழு பலத்தை வச்சு டப்புன்னு ஒரு குத்து. அவ்வளவுதான், வில்லன் அதே இடத்துல மயங்கிட்டான். அந்த சாத்தானோட சேவகனா இருந்த வில்லன் இறந்து போனதால கிணத்துக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான பேய் கைகள் வெளியில வந்து வில்லன் உடம்ப அலேக்கா தீய உலகத்துக்கு தூக்கிட்டு போயிடும். ஒரு வழியா வந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம ஹீரோ நேரா ஃபாதரை பார்க்கலான்னு வரும்போது நல்ல வேலை வில்லன் இறந்து போனதால அவர் உடம்புல இருந்த விஷம் குணமாயிடுச்சு. சோ இதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ, கிம், ஃபாதர் இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்த உலகத்துல அட்டூழியம் பண்ணக்கூடிய பேய்களை அழிச்சு மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்கன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.